அல்லேலூயா. ஆமோஸ் 9:12 எடுங்க. ஆமோஸ் 9:12. ஆமோஸ் 9:12. ஆ ஆ ம் ம் இன்றைக்கி பலவிதமான சூழ்நிலையில், பலவிதமான போராட்டத்தில், பலவிதமான நெருக்கத்தில் நீங்கள் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இந்த உலகத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகளை காட்டிலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவர் உங்களோட சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எப்படி நான் திரும்ப கட்டுனனோ அதே போல் எந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் விழுந்து போயிருக்கு, அன்பு விழுந்து போயிருக்கிறதா, நான் திரும்ப கட்ட போகிறேன். சமாதானம் விழுந்து போயிருக்கிறதா, நான் திரும்ப கட்ட போகிறேன். சுகம் விழுந்து போயிருக்கிறதா, நான் திரும்ப கட்ட போகிறேன். ஐஸ்வர்யம் பொருளாதாரம் விழுந்து போயிருக்கிறதா, நான் திரும்ப கட்ட போகிறேன். உன் பிஸ்னஸ், உன் தொழில் விழுந்து போய் கிடக்கிறதா, கவலைப்படாத, நான் திரும்ப எடுப்பித்து உன்னை கட்டி உன்னை ஸ்தாபித்து உன்னை நான் உயர்த்த போகிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, பழுதாய் போனதை என்ன செய்ய போகிறேன், சீர்படுத்த போகிறேன். எந்த இடத்துல உன் சரீரத்தில் உன் ஆத்துமால பழுது இருக்கு, நீ செய்கிற வேலையில் எந்த இடத்துல பழுது இருக்கு, நீ செய்கிற தொழிலில் எந்த இடத்துல பழுது இருக்கு, எந்த இடத்துல ஓட்ட இருக்கு, அதை எல்லாத்தையும் நான் அடைச்சு அதை சீர்படுத்தி உன்னை நான் கட்ட போறேன், உன்னை கட்டி எழுப்ப போறேன். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. கர்த்தர் வாக்குத்தத்தமாக ஒன்று சொல்றாரு உங்களுக்கு. கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி கீழே விழுந்து போய் விட்டதா உன் வாழ்க்கை? செய்ய முடியாது என்று சொல்லி உன் தொழில் விழுந்து போய் கிடக்கிறதா, உன் பிசினஸ் விழுந்து போய் கிடக்கிறதா, செய்ய முடியாதுன்னு? என் சரீரத்தில் இந்த பலவீனம் எகிரிச்சு சுகத்தை பார்க்க முடியாது என்று விழுந்து போய் தட்டு தருமா நிலையை கொண்டு போயிருக்கிறாயா? கர்த்தர் சொல்றாரு, இழந்த சுகத்தை நான் திரும்ப கட்டுவித்து உன்னை நான் காண்டாம இருத்துக்கு உன்னை ஒத்த பேனை கொடுத்து உன்னை நான் நடத்த போறேன். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் வாழ்க்கையில் எந்தெந்த காரியம் விழுந்து போய் கிடக்கும், என் வாழ்க்கையில் எந்தெந்த காரியம் விழுந்து போய் கிடக்கும், அதையெல்லாம் என் தகப்பன் கட்டி கொடுக்க போறாரு, கட்டி முடிச்சு கொடுக்க போறாரு. கைத்து அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா 31:4-5. எரேமியா 31:4-5. ஆ ஆ ஆ ம் மறுபடியும் திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். அப்படின்னா நீங்கள் ஒரு தொழிலை நீங்கள் பண்ணுறதுக்கு திட்டம் போட்டிருந்தாலும், நீங்கள் ஒரு வேலையை செய்வதற்கு திட்டம் போட்டிருந்தாலும், அல்லது ஒரு வாகனத்தை வாங்குவதற்கு ஒரு திட்டம் போட்டிருந்தாலும், அல்லது ஒரு இடத்தை வாங்குவதற்கு நீங்கள் திட்டம் போட்டிருந்தாலும், அல்லது ஒரு வீட்டை கட்டுவதற்கு நீங்கள் திட்டம் போட்டிருந்தாலும், கர்த்தர் சொல்றாரு, நான் கட்டி கொடுக்க போறேன். முடியாத காரியத்தை நான் என்ன செய்ய போறேன், முடிய வைக்க போறேன். அல்லேலூயா. அவர் கட்டி கொடுக்கிற ஒரு நேரம் வந்து விட்டது. அல்லேலூயா. இப்போ பிரசங்கில 3:3 சொல்லப்பட்டிருக்கு, கட்டுவதற்கு ஒரு நேரம் இருக்கிறது. வாசிங்க பிரசங்கி 3:3. ஆ ஆ இப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பிசாசு இடிச்சு போகிறதுக்கு ஒரு காலம் இருக்குது, நம்ம வாழ்க்கையை அவமானப்படுத்த ஒரு காலம் இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் கட்டப்படுகிற ஒரு காலத்துக்குள்ளே நீங்கள் எல்லோரும் என்ன செஞ்சிட்டீங்க, உன் வாழ்க்கை கட்டப்பட போகுது.
அல்லேலூயா. ஏறுங்களேன், ஒரு குடும்பத்தில் நம்மளை எந்த நேரத்தில் என்ன செய்ய வைக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்கிறார். இங்கே இருங்க, இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் சொன்னாங்க, எனக்கு வயசாகிடுச்சு, நான் கண்ணை மூடுறவங்கள்ட்டையும் என் பிள்ளைக்கு கல்யாணம் முடித்து பார்க்கணும் அப்படின்னாங்க. பிள்ளைக்கு வயசு என்னம்மான்னு கேட்டேன். 18 அப்படின்னாங்க. ஏம்மா 18 வயசில் எதுக்குமா நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க, 22 வயசில் பண்ணலாம்ல அப்படின்னேன். இல்லையா, நான் உயிரோடு இருக்கும்போதே நான் பண்ணிட்டா நல்லது, உயிரோடு இருக்கும்போது பண்ணிட்டா நல்லது, நான் போய் சேர்ந்துட்டா ஏன் யார் என் பிள்ளையை பாப்பா அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. நான் சொன்னேன், உன் நினைவு என் நினைவு அல்ல, வானத்துக்கு பூமிக்கு எவ்வளோ உயரமோ அவ்வளோ உயரத்துக்கு உன்னை குறித்து நான் நினச்சிருக்கிறேன் அப்படிங்கிற. உனக்கு ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணுவன்னு வாக்கு பண்ணியிருக்கிறாரு, நீ பிள்ளைகளின் சமானத்தை பார்ப்பாயின்னு வாக்கு பண்ணியிருக்கிறாரு, ஆனால் சீக்கிரம் நான் போயிடுறேன் அப்படின்னு சொன்னால் இது அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை ஓரம் கட்டுறதுக்கு உண்டான அர்த்தம். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை எந்த நேரத்தில் திருமணம் முடித்து கொடுக்கணுமோ அவர் ஏற்கனவே திட்டம் போட்டு வச்சுட்டாரு. உன் திட்டத்தை கட்டில அவர் திட்டம் பெரிய திட்டமாக இருக்குது. எந்த நேரத்தில் உனக்கு கற்பத்துக்கு நீ கொடுக்கணுமோ அப்போ அவர் திட்டம் போட்டு வச்சுட்டாரு. எந்த நேரத்தில் உனக்கு தொழில் பண்ண வைக்கணும் அவர் திட்டம் போட்டு வச்சுட்டார், பண்ண வைப்பார். நம்மளாம் ஆமிஷத்தின்படி இறங்கி துக்கத்தையும் வேதனைகளையும் நஷ்டத்தையும் சம்பாதித்து கொண்டு இருக்கிறோம். அவர் சொல்றாரு, ஐயா கட்டப்படுவதற்கு ஒரு காலம் இருக்கையா, நீ தொழில் பண்ணுவதற்கு ஒரு காலம் இருக்கையா, உன் பிள்ளையை கட்டுக் கொடுப்பதற்கு ஒரு காலம் இருக்கையா, உன் குடும்பத்தை கட்டுவதற்கு ஒரு காலம் இருக்கு, நீ வீடை கட்டுவதற்கு ஒரு காலம் இருக்கு, ஒரு நேரம் இருக்கு. நீ எந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு நான் உன் குடும்பத்தை குறித்து நான் திட்டம் போட்டு நான் வச்சிருக்கிறேன். அதுக்கு முன்னால நீ மாமிசத்தில் இறங்கி எல்லா காரியத்தை செஞ்சு நீ நஷ்டத்தையும் துக்கத்தையும் வேதனை என்ன செய்யாத, சம்பாதிச்சு வைக்காத அப்படிங்கிறார். அன்பார்ந்தவர்களே, கர்த்தர் ஒரு மனிதனை ஊழியத்துக்கு அழைச்சா கண்டிப்பாக அவர் கைவிடவே மாட்டார். இப்போ என்னை எடுத்துக்கொள்ளுங்க, நான் எதுக்கு இந்த சபையை மட்டும் நடத்திட்டு விசுவாசிகளை சகோதர சகோதரி குடும்பங்களை பார்த்துட்டு வீடு விசிட்டிங் பண்ணிவிட்டு எனக்கு நாடு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை நான் என்ன செய்யலாம், வாழலாம். ஆனால் எதுக்கு பத்திரிக்கை ஊழியம் பண்ணுறோம், அந்த பத்திரிக்கை ஊழியம் மூலமாக இயேசுவின் நாமத்தை சொல்கிறோம், வசனத்தை உறுதிப்படுத்துகிறோம், டிவி மூலமாக அனைவர்களுக்கு ஏன் வசனத்தை போதிக்கிறோம், அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. ஒரு சில பேர் கேட்குறாங்க, எல்லாரும் இப்படியே இருக்கிறாங்க உங்களை மாதிரி, விருந்தினர்கள் எல்லாரும் பத்திரிக்கை ஊழியம் பண்ணுறாங்களா, சபை ஊழியம் பண்ணிட்டு கமெண்ட் கிடக்காங்களே, டிவி ஊழியம் பண்ணுறாங்களா, எல்லா ஊழியம் பண்ணுறாங்களா, ஒன்றுமே இல்லை. நீங்கள் பத்திரிக்கை ஊழியம் பண்ணுறீங்க, அதுக்கு 25,000 செலவுங்கிறீங்க, டிவி ஊழியம் பண்ணுறீங்க, அது 1000 கணக்கில் செலவுங்கிறீங்க, இவ்வளோ கட்டணுங்கிறீங்க, எதுக்கு தான் செய்கிறீங்க, சபை மன்றத்துக்கு போக வேண்டியதானே அப்போ நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு தடவை நான் பெங்களூரில் பார்ட் டைமாக ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கும்போது பசியம்பட்டினம் ஊழியம் பண்ணி கொண்டு இருந்தேன். அப்போது அக்ரஹாரம் என்கிற ஒரு இடத்துல இம்மானுவேல் என்ற ஒரு பெந்தோக்கு சபை இருந்துச்சு. அந்த பாஸ்டர் திருநெல்வேலி பாஸ்டர். அங்கே நான் வேலை விட்டுட்டு போய் அங்கே போய் சாயங்காலம் வேலை விட்டு நேரம் அங்கே போய் உட்காந்து ஜெபிக்க கொள்ள அப்படி இருப்பேன். அப்போ ஜெப குறிப்புகளுக்கு என்னை ஜெபிக்க சொல்லுவாங்க, நான் ஜெபிப்பேன். ஜெபிக்கும் போதே ஆவியானவர் இறங்குவதை அநேகர் கண்டு எனக்கு அந்த பாஸ்டர் என்ன பண்ணிட்டார், ஒரு பொறுப்பை கொடுத்துட்டார், ஒரு ஊழியத்தை கொடுத்துட்டார். ஞாயிற்றுக்கிழமை டாக்ஸ் ஊழியம் அப்புறம் நிறைய கொடுத்துட்டார். அப்புறம் ஈவினிங்கில் போய் சபை நடத்துறது வைக்கிறதெல்லாம் கொடுத்தாரு. அப்போ முதல் வாரத்தில் டாக்ஸ் ஊழியத்துக்கு ஒரு வேணும் பிடிச்சி அநேக கிராமங்களுக்கு போவோம், பார்த்துக்கொள்ளுங்க, அநேக கிராமங்களுக்கு போவோம். அப்படி போகும்போது அந்த சபையில் இருக்கிற ஒரு சகோதரன், அந்த கிராமத்தை சேர்ந்தவர், இன்றைக்கி எங்கள் கிராமத்தில் வந்து நீங்கள் ஊழியம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே 2 நாளைக்கு முன்னாடி ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாங்க. உடனே ஞாயிற்றுக்கிழமை அந்த கிராமத்துக்கு போவோம் அப்படின்னு நினச்சி ஆயத்தமாக இருக்கும். அந்த சகோதரன் அன்னைக்கு சண்டே சர்வீஸுக்கு வரல. இங்கே எப்படி ஒரு பேரில் 2 ஊர் இருக்கோ அதே மாதிரி அந்த ஊரில் கர்நாடக மாநிலத்தில் இங்கே எப்படி உசிலம்பட்டி, இங்கே ஒரு உசிலம்பட்டி, அங்கே ஒரு உசிலம்பட்டி இருக்குது தெரியுமா, அதே மாதிரி அங்கே ஒரு பேரில் 2 ஊர் இருந்துச்சு. அப்போ அந்த சோதரன் சொன்ன அந்த கிராமத்துக்கு போவோம் அப்படின்ட்டு அவர் சரி அவர் தான் வரல, நம்ம போவோம் அப்படின்ட்டு போயிட்டோம். இவர் சொன்ன கிராமத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, இவருக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க, அந்த கிராமத்துக்கு அவர் சொல்லியிருந்தார். ஆனால் இன்னொரு கிராமம் அதே பேரில் இருக்குது,
அந்த கிராமத்துக்குள்ளே வேனை கொண்டுட்டு போயிட்டாங்க பார்த்துக்கொள்ளுங்க. அங்கே போய் ரோட்டில் நின்று டாய்ஸ் கொடுத்து பிரசங்கம் பண்ணோம். பிரசங்கம் பண்ணும்போது அந்த பாஸ்டர் எங்கே போனாலும் ஜீவா பிரதரை இன்றைக்கி பேச விடுங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே அங்கே மூப்பர் சொல்லுவாங்க, ஏன்னா எப்போ பார்த்தாலும் இவரே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அந்த பாஸ்டர், நாங்கள் 20 வருஷமாக அந்த சபையில் இருக்கிறோம், இப்போ வந்தவருக்கு முதல்ல கொடுக்குறாரு அப்படின்னா என் காது பட சில முறுமுறுப்புகள் வரும். நான் சொல்லுவேன், பாஸ்டர் இந்த மாதிரிலாம் வருது பாஸ்டர், நான் மாதத்துக்கு ஒரு ஜிப் நான் பேசுகிறேன் அப்படின்னு. ஐயோ, கிராமத்தில் இந்து மக்கள் மத்தியில், இயேசு அறியாத மக்கள் மத்தியில் நீங்கள் பேசுகிற மாதிரி பேசுனதாயா மக்களுக்கு ஈர்ப்பு சக்தி வரும். நீங்கள் கையாட்டுறீங்க, காலாட்டுறீங்க, இப்படி ஓடுறீங்க, நடக்கிறீங்க, அது மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி வந்துடுது. இப்படியே கையை கட்டிக்கிட்டா எவையா கேட்பான்? நீங்கள் உங்கள் ஆக்டிங்கில் பண்ண தான் மக்கள் பூரா உங்கள் இதுக்கு வருவாங்க, நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த பாஸ்டர் சொல்லிட்டார். ஆனால் பாஸ்டர் டாக்ஸி ஊழியத்துக்கு வரமாட்டார், அவர் கொஞ்சம் வயசானவர். அப்புறம் அவர் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு கட்டளை கொடுத்துட்டு போயிடுவார். அப்போ அந்த கிராமத்துக்கு போயிட்டாங்க பாருங்கள். அந்த கிராமத்தில் மருந்துக்கு கூட போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது. கிட்டத்தட்ட 1800 குடும்பங்கள் இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க. 1800க்கு மேலே குடும்பங்கள் இருக்குது. மருந்துக்கு கூட ஒரு கிறிஸ்தவ குடும்பம் கிடையாது. நாங்கள் முன்னப்போனால் அந்த கிராமத்துக்கு போனதே கிடையாது. இவர் சொன்ன கிராமம் வேறு, எங்கள் போன கிராமம் வேறு. அந்த கிராமத்தில் ஒரே குளம் கோத்திரம் மட்டும்தான் இருக்கும். அப்போ நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் ஆடி இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு நல்லவர் அப்படின்வேன், இயேசு கூட வருவார் அப்படின்வேன். ஒரு 4 சின்ன பிள்ளைங்க வருங்க அப்படின்னு சொல்லி நான் தமிழில் சொல்ல, ஒருத்தர் கன்னடத்தில் சொல்லிக்கிட்டே இருந்தார். சொல்லிவிட்டு பேசிக்கிட்டே இருக்கேன். டக்குன்னு பார்த்தா ஒரு 25-30 பேர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த வேனை சுற்றி ரவுண்டு கட்டிட்டாங்க. ஏன் மாத்தாடிது நீவு, ಎಲ್ಲಿಂದ ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀರಿ ನೀವು, ಯಾವೂರು ನೀವು, ಎಲ್ಲಿ ಬಂದ್ರಿ ನೀವು, ಯೇಸು ಇಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ್ರೆ ನೀವು, ಎಲ್ಲಿ ಹೋಯ್ದ್ರಿ ನೀವು, ஏ அரே அப்படின்னு ஒருத்தன் ஜவுண்டை கொடுத்தான் பாருங்கள். தும்முன்னு ஒரு 50-60 பேர் வந்துட்டாங்க. நான் ஏசு நல்லவர், ஏசு நல்லவர்னு சொன்னோன்னா ஆடி ஆடி பண்ணோன்னா எல்லாருடைய ஃபோக்கஸும் எல்லா கண்ணும் ஏன் மேலே தான் இருந்துச்சு, கூட வந்த ஆளுக்கு மேலே இல்லை. இவன் ஆடி ஆடி இவன் இயேசு பற்றி சொல்லிகிட்டு இருக்கானே, இங்கே வந்து உன்னை இவன் ஆட சொன்னது அப்படின்னு பார்த்தா அங்கே பக்கா அங்கே அந்த கோஷ்டி மருந்து கிறிஸ்தவங்க கிடையாது. உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வேனை பூரா நொறுக்க போகிறோம், இடத்த காலி பண்ணு அப்படின்ன உடனே எல்லாம் டக்கு டக்குன்னு வேனில் ஏறினாங்க. அதில் ஒருத்தன் திடீர்னு என்ன பண்ணிட்டான், ஏய் இவனை மட்டும் நீ பாட்டு அப்படின்ட்டான், இவனை மட்டும் நீ பாட்டு அப்படின்ட்டான். எனக்கு பகீர்னு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னை ஒருத்தன் கையை பிடிச்சி இழுத்து ஓரத்தில் நிப்பாட்டிட்டான். பிரதர் அவன் மதுரை உடுக்கி ஏன்னு கொத்திலா, ப்ளீஸ் கம் ப்ளீஸ் பிரதர். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, அங்கே கூட வந்து சொல்கிறாங்க, ஐயா இவர் வந்து நம்ம ஊர் கிடையாதுயா, இவர் மதுரைக்காரரு, அதனால் விட்டுருங்க. ஏன்னா ஆடி ஆடி ஒழுங்கி ஏசி மாட்டாடுற நீ ஓகு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஏற்றி விட்டாங்க. நான் மாத்திரம் நிற்கிறேன் பார்த்துக்கொள்ளுங்க. எனக்கு ஊரும் தெரியாது, பேரும் தெரியாது, மனுஷர் வாட தெரியாது, எந்த சந்தில் கூடி எந்த ஊரில் கூடி அந்த வேணும் இந்த ஊருக்குள்ளே வந்துச்சுங்கிறது பாதம் தெரியாது, ஒன்றும் தெரியாது பார்த்துக்கொள்ளுங்க. கிளப்பு அப்படின்ட்டு வேணும் ஆள் எத்தியெல்லாம் கிளப்பி என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. எல்லோரும் இப்போ சில லேடிஸ்லாம் வந்துருந்தாங்க, அவங்களாம் அவன் பார்த்து பிரதர்ன்னு சொல்லி அழுகிறாங்க. வேணும் இந்த கிராமத்தை தாண்டி போயிடுச்சு. நான் ஒண்டியாக நிற்கிறேன். ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி வைறான். இல்லை பண்ணி வைக்கிறவா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனால் நான் 2 குழந்தை ஒன்றாப்பு கூட சேர்க்கலை. நான் மதுரையிலேருந்து கூட்டி வந்து இங்கே விருதுநகரில் விட்டுட்டு அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போனேன் பார்த்துக்கணும். நீ உயிரோடு திரும்ப மாட்ட அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். இங்கே வெட்டி போட்டால் கூட யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். எவ்வளோ தைரியம் இருந்தால் இயேசுவை பற்றி இங்கே சொல்ல வருவ அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். நான் இப்போ நினச்சேன், ஆண்டவரே 2 கை குழந்தை, எங்கள் வீட்டு வழியிலையும் வசதி கிடையாது, அவங்க வீட்டு வழியிலும் வசதி கிடையாது. அந்த 2 பிள்ளைகளை எப்படி வளர்த்து ஆளாக்கி என்ன செய்ய போதோ தெரியலையே ஆண்டவரே அப்படின்ட்டு மனதுக்குள்ளே ஒரு வேதனையோடு அப்படியே நிற்கிறேன். இல்லை பண்ணின்னு கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு 25 பேர் கூட்டி போகிறாங்க ஊருக்குள்ளே கூட்டி போய் ஒரு
ஒரு கூரை செட்டு மாதிரி ஒன்று இருக்குது. பக்கத்தில் 2 மாடு கட்டி கிடக்கு. இல்லை குத்குலி, இல்லை குத்குலி, இந்த ஊருக்கு ஓய்யலா குத்குலி அப்படின்னா உட்காரு, இங்கே உட்காரு, தலைவரை கூப்பிடு அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். நான் உட்காந்துருந்தேன். ஒரு குத்துக்கல் மாதிரி இருந்துச்சு, அதில் உட்காந்துருந்தேன். அப்போ ஒரு 50 பேர், ஒரு ஆள் 2 ஆள் எப்படியா தள்ளி விட்டு ஓடலாம். ஒரு 50 பேர் 60 பேருங்கும்போது என்ன செய்ய முடியும்? அவன் என்னை உள்ளே உட்கார வச்சுட்டு வெளியே நின்று கூட்டம் போட்டு பேசுகிறாங்க. ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிருவான்டா, அந்த ஊருக்கு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் எங்கே இருக்குது, அவ்வளோ தூரம் இருக்கால போக முடியுமா? இயேசுவை பற்றி சொல்ல வந்திருக்கான், இவனை சும்மா விடலாமா? இவனை ஒரு வாரம் உள்ளே போட்டு அடைச்சி வச்சுட்டு விடுவோம் அப்படின்றான் ஒருத்தன் இந்த ஆற்றுக்குள்ளே தள்ளி விட்டால் எவன் கேட்க போகிறான் அப்படிங்கிறான் ஒருத்தன். எனக்கு ஈரக்கொலையே நடுங்கி போச்சு. எனக்கு போகிறேன், நான் போகிறேன், 2 பிள்ளை. உடனே அந்த இடத்துல முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இதிலிருந்து என்னை நீங்கள் தப்பு வச்சிங்கன்னா, அப்போ நான் ஃபுல் டைம் ஊழியம் பண்ணலை, பார்ட் டைம் தான் பண்ணுறேன். இதிலிருந்து என்னை தப்பு வச்சிங்கன்னா நான் காலம் பூரா மூளை முடுக்கு எப்படி சுவிசேஷம் சொல்லணுமோ, எப்படி உங்களோட நாமத்தை மையப்படுத்தணுமோ, எப்படி நாமத்தை துதிக்கணுமோ, காசு இருக்கோ இல்லையோ, கஷ்டப்பட்டாலும் நடந்தாவது ஓடியாவது இயேசு நல்லவர், இயேசு அற்புதர் என்று உங்களுடைய நாமத்தை பறைசாற்றுவேன். நான் என்னை முழுவதுமாக இடத்துல ஒப்பு கொடுத்து என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். என்னை தகுதிப்படுத்துங்க. நான் முழு நேர பணியில் நான் இறங்கிடுறேன். நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மாத்திரம் உங்களுடைய நாமத்தை நான் சொல்ல விரும்பலை. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, இந்த உலகத்து முடி சகல நாட்களிலும் உங்களோட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. சகல நாட்களிலும் உங்களோட இருப்பேன்னு சொன்னனால உங்கள் வார்த்தையின்படி நான் சொல்கிறேன். என் கூட நீங்கள் இப்போ இருக்கிறீங்க. சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்க என்று சொல்லியிருக்கிறீங்க. நான் எல்லா ஜாதிகளுக்கும் எல்லா இடங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பேன். என்னை தப்பு வைக்க வழி செய்யுங்க அப்படி என்று நான் சொல்லி ஜெபிச்சிட்டேன். ஜெபிச்சு முடித்த உடனே திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து என்னமோ சொன்ன உடனே எல்லோரும் அங்கே யாரோ ஒருத்தருக்கு முடியாமல் இருந்திருக்கும் போல இருக்குது. எல்லோரும் என்ன செஞ்சாங்க, எல்லாம் கடந்து போயிட்டாங்க. என்னை வந்து அந்த கூறுசெட்டுகளை வச்சு ஒரு லாக் பண்ணிட்டாங்க, வெளியே லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜெபம் பண்ணி முடிச்சு ஒரு 5 நிமிஷம் இருக்கும். நான் அன்னைக்குன்னு பார்த்து மத்தியானம் சாப்பிடல, பார்த்துக்கொள்ளுங்க. மத்தியானம் சாப்பிடல, தண்ணியை குடிச்சிட்டு என்ன செஞ்சேன், வந்தேன், பார்த்துக்கொள்ளுங்க. பசி ஒரு பக்கம், அது வேற கிறக்கம், மயக்கம், அப்படியே கண்ணு பாதி சொருகுது, இடமெல்லாம் பாதி சுற்றுது. அப்படியே மாமிச பசி, ஆவிக்குரிய பசி எல்லாம் ஒன்று சேர்ந்து தப்பிக்க முடியாதா, என்ன செய்ய போகிறோம், எது செய்ய போகிறோம் அப்படிங்கிற அந்த வேதனையில் நின்று இருக்கும்போது திடீர்னு கதவை திறந்துச்சு, பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது ஒரு பியூர் வேஷ்டி கட்டின ஒரு வாலிபன், தலையில் ஒரு தலப்பா கட்டின ஒரு வாலிபன் அந்த இடத்துக்கு வந்தான். திடீர்னு வந்தான் ஒண்டியா. அதாவது அந்த கிராமத்தில் இருக்கிற ஆளுங்க எப்படி இருப்பாங்க என்னன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த வாலிபனை பார்த்தா பயங்கரமான ஒரு ஒயிட்டில் அவ்வளோ பெரிய ஒயிட்டு ஒரு வேஷ்டி, தலையில் தலப்பா. அவன் வந்து சொல்கிறாரு, நீ தெரியாதனம் இந்த இடத்துக்கு வந்துட்ட, உன்னை கட்டை ஊற்று விட்றேன், நீ ஓடிடு அப்படின்னா. சரி அப்படின்ட்டு நான் எள்ளி ஒய்தறி எனக்கு கொத்தியில ஏன்னு சரி எனக்கு கொத்தியில, அதாவது எந்த பக்கம் போகணும் எந்த பக்கம் வரணும் அப்படிங்கிற எனக்கு தெரியலையே, ரோடு எங்கே இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறேன். அவன் ಇಲ್ಲಿ ಹೋಗಿ ಅವಳ ಹೋಗಿ ಇಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು, ಬೈಪಾಸ್ ರೋಡ್ ಬಂದಿದ್ದಾರೆ, ಆಮೇಲೆ ಜಲ್ದಿ ಓದಿ ಗೊತ್ತಾಯ್ತಾ அப்படின்றான். அது இப்படி போய் அப்படி போனேன்னா பைபாஸை வந்துடும் அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்ட்டு அந்த ஆள் கூட்டி வந்து ஒரு பள்ளத்தில் இறக்கி விட்டு இப்படி ஓடு அப்படின்றார். அப்போ மணி வந்து ஒரு 6 ஈவினிங், ஒரு 6:30 அப்படி லைட்டாக இருட்டுற நேரம். அப்படியே தண்ணி தெரிக்க ஓடனே பார்த்துக்கொள்ளுங்க, ஓடிட்டு தூரத்தில் தெரிஞ்சு ரோடு லாரி போகிறது. அந்த ரோடை பார்த்து அப்படியே கல் முள் இறஞ்சி அதுக்குள்ளே ஓடி பைபாஸை பிடிச்சிட்டேன். பைபாஸை பிடிச்ச உடனே பைபாஸ் நடந்து போயிட்டே இருந்தேன். லாரி பஸ்ஸாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு லாரி நிப்பாட்டிட்டாங்க. அதில் பெங்களூர் சிட்டிக்கு பேக்கப்புன்னு ஏற்றிட்டாங்க. லாரியில் இப்படியே லாரி போயிட்டே இருந்துச்சு. டக்குன்னு பார்த்தா கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தா நம்ம வேனில் போன ஆளுங்க ஒரு டீ கடையில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே கையை காட்டி நிப்பாட்டிட்டு இறங்கி பார்த்தேன். எப்படி தப்பிச்சிங்கலாம் கேட்டாங்க. இந்த மாதிரி சொன்னேன், உண்மையிலேயே கர்த்தர் தான் ஒரு தூதனை அனுப்பி உங்களை காப்பாற்றிருக்கிறாரு,
உண்மையிலே கர்த்தர் உங்கள் கூட இல்லைன்னு நடந்திருக்கு. அந்த கிராமம் வந்து இப்போ தான் நாங்கள் விசாரித்தோம், அந்த கிராமம் படு மோசமான கிராமமா, அந்த கிராமத்துக்குள்ளே போய் நீங்கள் தப்பிச்சு வந்திருக்கிறீங்க, உண்மையிலே கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறான்னு சொல்லி எல்லோரும் என்ன செஞ்சாங்களா அந்த இடத்துல பாராட்டினாங்க. அப்போ அன்னைக்கு நான் வந்து ஒரு தீர்மானம் எடுத்தேன். என்ன தீர்மானம்? ஆண்டவரே உமக்காக நான் எழும்புவேன், உமக்காக பிரகாசிப்பேன் அப்படிங்க. அதனால தான் இன்றைக்கி நான் வந்து இந்த பத்திரிக்கை ஊழியம், இந்த டிவி ஊழியம், ஸ்பீசஸ் ஊழியம் எல்லா காரியத்தையும் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அதாவது நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி நீங்கள் நானும் உயிரோடு இருப்பது அவர் கிருபை பார்த்துக்கொள்ளுங்க. அதே அக்கராகரங்கிற இடத்துல பெங்களூரில் ஒரு ரயில் தண்டவாளத்தில் அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்கேன், பார்த்துக்கொள்ளுங்க. ட்ரெயின் முன்னாடி வந்துச்சுன்னா சவுண்டு கேட்கும். ஆனால் எனக்கு பின்னால் ஒரு ட்ரெயின் வருது, பேக் சைடு வந்துக்கிட்டு இருக்குது. எப்படி? பேக் சைடு வந்துக்கிட்டு இருக்குது, ஃப்ரண்டில் வரல. பேக் சைடு வர்றது சவுண்டே இல்லை, பார்த்துக்கொள்ளுங்க. நான் பாட்டு தண்டவாளத்தில் அப்படியே விளாண்டுக்கிட்டு நடந்து அப்படியே போயிட்டே இருக்கேன். திடீர்னு ஒரு சத்தம், ட்ரெயின் அப்படின்னு சத்தம் கிடச்சி. பார்த்துங்க, ஒருத்தன் தம்பி ட்ரெயின் அப்படின்னு சத்தம் கிடச்சி. திரும்பி பார்க்குறேன், ட்ரெயின் இங்கே வந்துக்கிட்டு இருக்குது. நான் இங்கே நிற்கிறேன், அந்த ஸ்பீக்கர்கிட்ட ட்ரெயின் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே பல்ட்டி அடித்து பார்த்துக்கொள்ளுங்க, ட்ரெயின் போயிடுச்சு. ஒரு சவுண்டு இல்லை பின்னாடி. ஆனால் இன்ஜின் எத்தனையோ 50 பெட்டிக்கு முன்னாடி இருக்குது இன்ஜினு. அவனை பின்னாடி எடுத்துகிட்டு வரான். ஒரு செகண்டில் என் உயிர் அந்த இடத்துல காப்பாற்றப்பட்டுச்சு. ஒரு செகண்டில் காப்பாற்றப்பட்டுச்சு. கர்த்தாவே ஸ்தோத்திரம் சொல்லி அந்த இடத்துல ஆண்டவருக்கு மகிமை செலுத்தினேன். ட்ரெயின் போனபோது யாரா என்னை கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்குறேன். ஒரு ஆள் கூட அங்கே காணா, ஒரு மனிதர் கூட அங்கே காணா. ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஆளே இல்லை. அப்போ என் தம்பி ட்ரெயின் அப்படி சொன்னது யாரு? யார் சொன்னா? என் தேவன் அந்த இடத்துல சவுண்டை கொடுத்து என்ன அந்த நேரத்தில் ஆபத்தில் இருந்து என்ன செஞ்சார்? காப்பாற்றினார். பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை, பார்த்துக்கொள்ளுங்க. இதே போல் உங்களுக்கு எத்தனை நன்மைகள் அவர் செய்திருக்கலாம். என்னை மனிதன்ட்டு அறிக்கை பண்ணுகிறவனை நான் கருத்துட்டு அறிக்கை பண்ணுவேன் அப்படிங்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலத்தை வச்சுருக்கிறாருங்க, ஒரு சமயத்தை வச்சுருக்கிறார். உங்களுக்கு ஒரு வீடு கட்டுறதுக்குன்னா அதுக்கு ஒரு காலத்தை வச்சுருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு நகையை வாங்கணும்னா அதுக்கு ஒரு காலத்தை வச்சுருக்கிறாரு. அதான் சொல்கிறாரு பிரசங்கில், அறுக்க ஒரு காலம், பிடுங்க ஒரு காலம், கட்ட ஒரு காலம். அவர் காலத்துக்கு அவர் எந்த டைமில் நம்ம குடும்பத்தை உயர்த்தி சித்தம் வச்சுருக்காரு, திட்டம் வச்சுருக்காரு, அதை கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவார். நம்மளாம் அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்யக்கூடாது. நான் சீக்கிரம் செத்துருவேன், என் பிள்ளைக்கு 12 வயசு கல்யாணத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரயாசப்படாதீங்க. நீங்களே எப்படி உங்கள் ஜீவனை எடுத்துக்கொள்ள நீங்களே எப்படி சொல்கிறது? கர்த்தர் உங்களுக்கு ஒரு திட்டம் வச்சுருக்காரு, எப்போ உங்கள் உயிர் போகணும் அவருக்கு தெரியும். சில தாய்மார்கள் இப்படி தான் பேசி என்ன பண்ணிடுறாங்க, ஆயுஷ் நாட்களை குறைச்சிக்கிறாங்க. உங்கள் பிள்ளை இந்த வயசில் கல்யாணம் முடிச்சு கொடுத்து அங்கே போய் நல்லா இருக்குமா நல்லா இருக்காது உங்களுக்கு என்ன தெரியும்? இங்கே நிறைய தாய்மார்கள் இப்படி பேசி தான் பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தாய் கூட பிள்ளை என்ன செஞ்சிடலாம், மறந்துடலாம். அவர் சொல்ற நேற்று அல்ல இன்று அல்ல, தாயின் கருவிலை உருவாதுக்கு முன்னுமே நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அறிஞ்சு வச்சிருக்கிறேன். ஒரு பெத்த தாய் வைத்துக்குள்ள அந்த குழந்தை எப்படி இருக்கு, ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா, கருப்பா சோப்பா அப்படிங்கிற பெத்த தாய்க்கு அந்த குழந்தை தெரியாது. ஆனால் கருவிலை உருவாதுக்கு முன்னுமே அறிந்த கர்த்தருக்கு தெரியும் பிள்ளையை பத்தி. கருவிலை உண்டாக்கன அந்த பிள்ளையை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறாரா அவருக்கு தெரியும். எந்த நேரத்தில் உன் பிள்ளையை கட்டி கொடுக்கணும், எந்த நேரத்தில் பிள்ளையை உயர்த்தணுங்கிறது அவருக்கு தெரியும். உங்க பிள்ளையை உயர்த்தது கர்த்தர். உங்க பிள்ளை வாழ்க்கை கட்டப்படுவது கர்த்தர். நீங்கள் அல்ல, நானும் அல்ல, அவர்தான். தாயின் கருவிலை உருவாதுக்கு முன்னமே உன்னை நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார்ல, கண்டிப்பாக வாக்கு பண்ணது நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அதனால் நாம் என்ன செய்யணும், அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நம்ம ஒப்பு கொடுக்கணும். கட்டப்படும் போது ஏன் நம்ம வாழ்க்கை கட்டப்படாமல் ஸ்டாப்பில் நின்றுது? உயரும் போது ஏன் உயர முடியவில்லை? சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் ஏன் விளைவினம் வருகிறது? தொழிலில் பிசினஸில் முன்னேற முடியாமல் ஏன் தடை வருது? ஏன் போராட்டம் வருது? ஐயா என் வீடு கட்டப்பட்டு இருந்துச்சு, திடீர்னு கட்டப்பட என் வீடு நின்று போச்சு. ஐயா என் பிள்ளை நல்லா சுகமாக வந்துகிட்டு இருந்துச்சு, திடீர்னு என் பிள்ளைக்கு விளையாட வந்துருச்சு. ஐயா என் குடும்பத்தில் சமாதானமாக இருந்துகிட்டு இருந்தோம், திடீர்னு சமான குளத்தில் வந்துருச்சு. கட்டப்பட்டிருக்கிற குடும்பம் ஐயா, கட்டப்பட்டிருக்கிற சமாதானம் ஐயா ஏன் கட்டப்பட முடியவில்லை? ஏன் எழும்ப முடியல? கட்டப்பட்டு கொண்டிருக்கும் போது ஏன் ஸ்டாப் ஆகி போச்சு குடும்பம்? ஏன் தொழில் கட்டப்பட முடியல? ஏன் பிசினஸ் கட்டப்பட முடியல? ஏன் வேலை கட்டப்பட முடியல? ஏன் பாதியில நின்றுச்சு?
இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையிலே குடும்பம் கட்டப்படாமல் இருக்கிறது, பிசினஸ் கட்டப்படாமல் இருக்கிறது, தொழில் கட்டப்படாமல் இருக்கிறது, அன்பு கட்டப்படாமல் இருக்கிறது, சமாதானம் கட்டப்படாமல் இருக்கிறது, உயர்வு கட்டப்படாமல் இருக்கிறது, வெற்றி கட்டப்படாமல் இருக்கிறது, சுகம் கட்டப்படாமல் இருக்கிறது, பாதியில கட்டப்பட்டு நிக்குது. உங்க வாழ்க்கை கட்டப்படணும், உங்க வேலை கட்டப்படணும், உங்க பிள்ளைய படிப்பு கட்டப்படணும், உங்க பிள்ளைய சந்ததி கட்டப்படணும். கட்டப்படுகிற நேரத்தில் நீங்க எப்படி இருக்கணும்? ஆண்டவர் உங்க தொழில முன்னேற்றிட்டே போயிட்டு இருக்கிறார், உங்க தொழில் முன்னேறிட்டு இருக்கு, திடீர்னு பிரச்சனை வந்து ஸ்டாப் ஆயிருச்சு. ஏன்? காரணம் இருக்கு. குடும்பத்தை திடீர்னு ஒரு பலவீனம் வருது. ஏன்? காரணம் இருக்கு. ஏன் கட்டப்பட முடியல குடும்பம்? ஏன் வேலையில முன்னேற்றம் இல்லை? ஏன் வேலையில ப்ரமோஷன் இல்லை? இன்னைக்கு உங்க வாழ்க்கை முன்னேறது காரணம் சபையோ ஊழியரோ கிடையாது, நீங்க தான். இந்த சர்ச்சுக்கு போனால் நல்லா இருப்போமா, அந்த சர்ச்சுக்கு போனால் நல்லா இருப்போமா? இல்லை, நீ எந்த சர்ச்சுக்கு போனாலும் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது. அல்லேலூயா. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். எடுத்துக்கொள்ளுங்க யோசுவா 6:26. கட்டப்படுகிற நேரத்தில் அந்த யோசுவா என்ன பண்ணார்? கட்டப்படுகிற நேரத்தில் தான் வாயை திறந்து ஒரு சாபமான வார்த்தையை போடுறார். இப்போ நம்ம குடும்பத்தில் கட்டப்பட வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. பிள்ளைங்க படித்து ஒவ்வொரு வருஷம் முன்னேறிட்டு போகுதுன்னா அந்த பிள்ளை படிப்பில் கட்டப்பட்டுக்கிட்டு போகுதுன்னு அர்த்தம். ஒரு வேலையில் ஒரே இடத்துல இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட வருடம் கழிச்சு ஒரு ப்ரொமோஷன் வந்துச்சுன்னா அந்த வேலை உங்களுக்கு கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஒரு சில குடும்பங்களிலே சில காரியங்கள் கட்டப்படாமல் அப்படி ஸ்தம்பித்து போய் இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், வாயில் சாபத்தை எப்போ நம்ம கூறுகிறோமோ, வாயில் சாபத்தை எப்போ பேசுகிறோமோ, கட்டப்பட்டு அந்த காரியம் அப்படியே நின்றுவிடும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க, அது ஒரு 10 பேர் வேலை பார்க்குறேன்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த 10 பேரும் சந்தோஷமாக வேலை பார்த்து சந்தோஷமாக அந்த இடத்த விட்டு கடந்து போனாங்கன்னா சந்தோஷத்தை விட்டு செல்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.